guys, இந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். இப்போ நம்ம வந்து கொடைக்கானலில் வந்து வெக்கேட் பண்ண போகிறோம். ரூம் வந்து உண்மையாக நல்ல ஒரு பிளேஸ் தான். வியூ பாயிண்ட்லாம் உண்மையாக சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்ல ஒரு தகவல். அந்த இடத்துல ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலான்னு இருக்கும் அந்த டே. ஏன்னா ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ரெயின் அது இதுன்னு அப்படி போயிடுச்சு. மார்னிங் கொஞ்சம் டீ முடிச்சுட்டு ஒரு 9 மணிலாம் எங்கேயாவது செக் அவுட் பண்ணால் தான் நாங்கள் வந்து கூக்கல்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி நிறைய இடம் பார்த்துட்டு போகிறோம். இன்றைக்கி கண்டிப்பாக வந்து என்ன தான் மழை எதாக இருந்தாலும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி நிறைய லொக்கேஷன் பார்க்கலான்னு இருக்கோம். நாங்கள் தங்கியிருக்க இடத்தோட வியூ பாருங்கள். நல்ல ஒரு ஹைட்டான இடம். இன்னும் நம்ம மாடியிலேருந்து காமிச்சோன்னா ஃபுல் வியூ தெரியும். ஓகே கைஸ், நம்ம இப்போ இங்கேருந்து வெக்கேட் பண்ணி கிளம்பியாச்சு. உண்மையாக ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு தான். அந்த இடத்துல வந்து மார்னிங் நம்ம கொடைக்கானலில் மார்னிங் வியூ நல்லா பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து சூப்பராக தெரிஞ்சுது. நம்ம டைம் லாப்ஸ் கூட வந்து எடுத்துருக்கோம். அந்த இடத்துல வந்து முக்கியமாக வந்ததே நாங்கள் கொடைக்கானலுக்கு இந்த இடத்துக்கு தான் போகிறதுக்காக தான். கூக்கல் அப்படின்னு ஒரு வில்லேஜ் ஸ்டேக்கு தான் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நேற்று கொஞ்சம் லேட்டாகவே நம்ம லோக்கலில் சுற்றி இருந்தோம். பட் அந்த வீடியோ எங்களுக்கே அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. உங்களுக்கு ஆயிருக்குமான்னு தெரியல. எனிவே நம்ம வந்த நோக்கத்துக்கு இன்றைக்கி கிளம்புவோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த ரூட்டே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து 33 கிலோமீட்டர் வருது கூக்கலுக்கு. ஃபுல்லாக வந்துமே ஃபாகியாக தான் இருக்குது. ஆடி இப்போ ரெயின் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் போக போக எப்படி இருக்கும்னு தெரியல. அதுதான் ஒன்று நினச்சா. ஏன்னா ரெயின் வந்து ரொம்ப ஆடி இங்கே குளிர் வேறு. இன்னும் வந்து இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபாகு. இது கூடயே வந்து ரெயினுன்ற போது கொஞ்சம் ஆக்சுவலாக என்கிட்ட இருக்குது. ரெயின் கோட்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலுமே வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஏன்னா குளிர் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. பூம்பாறை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஸ்பாட் ஒன்று லெஃப்டில், அதாவது பழனி கோயில் ஏதோ வியூ பாயிண்ட்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கேருந்து தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக ஃபாகுலாம் தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம ஃபாகுங்க. ஆனால் இந்த பைன் ட்ரீஸ்லாம் பார்க்கும்போதே உள்ளே அந்த ஃபாகோட பயங்கரமாக இருக்குங்க. உள்ளே ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கலாம். நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக வந்து நாங்கள் காலைல 7 மணிக்கெலாம் கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். வெக்கேட் பண்ணலான்னு. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகிடுச்சு இங்கே இப்போ கொடைக்கானலேருந்து கிளம்புறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து மதியம் லஞ்ச் வேறு அங்கே ப்ரிப்பேர் பண்ணி தரேன் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று செக்கினும் பண்ணோம்ல. நம்ம ரொம்ப டிலே பண்ணால் ரிஸ்க் ஆகிடும். அப்புறம் வேறு யாராவது கொடுத்தாங்கன்னா அது வேறு நம்ம ஒன்றுமே இல்லாமல் மாட்டிக்குவோம். ஏன்னா அது வந்து டோட்டலாக உள்ள டீப் வில்லேஜில் கிளைமேட்லாம் வந்து அப்படி போக போக பார்த்தீங்கன்னா இப்போட லெஃப்ட்டில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃபால்ஸ் கொட்டிகிட்டு இருக்குது. கைஸ், ஃபாக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக கவர் ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து நம்ம சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது விட்டால் அப்புறம் வந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் ஓரம் கட்டிகிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம். ஏன்னா இந்த இதை கொஞ்சமாக என்ஜாய் பண்ணோம்ல நின்று, அதுக்காக தான். இன்னும் ரொம்ப ஹெவியாகுதுங்க போக போக. கைஸ், look at this. இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். யாரும் இல்லாத ஒரு ஸ்பாட் இதுமாதிரி வேணும்னு. எதிர்க்காடியே பாருங்களேன். ஆக்சுவலாக ரொம்ப டீப்பான வேலி தான் இது. இப்போ ஏன்னா இங்கே ஏதோ வயல்லாம் வச்சுருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்களா, அதாவது கொடைக்கானல் இதுக்கு மேலே ஒரு லொக்கேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து எவ்வளோ ஆகும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. பின்னாடி அந்த காரில் தெரியும் உங்களுக்கு அந்த ஃபாக் வியூ செம்மையாக இருக்குங்க. இங்கே அதாவது இங்கேயே இருக்கலாம் போல் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேலே எங்கே போனாலும் வந்து இதுக்கு மேலே வியூ இருக்காது. ஆனால் ஃபாக் பற்றி நான் அப்படி வந்து பயமாக இருக்குங்க. ஃபாக் சில்னஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் காட்டுவோம். நாங்களும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக ஏதாவது ரன்னிங்கு அதெல்லாம் பண்ணுவோம். பார்த்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுங்கள்.
இருப்பாய், சுடற்போல் தெளிவாய். நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன், கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நானாகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா, எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. எப்படி இருக்கு வியூ? வேறு லெவலில் இருக்கா? ரைஸ் உண்மையாக வந்து இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதாவது மேக்ஸிமம் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கொடைக்கானலில். அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டாக இருக்குது இந்த இடம். வந்து கரெக்டாக வந்து பூம்பாறை போகிறதுக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ. ஸோ அந்த வேலி வந்து ரொம்ப டீப்பான வேலி தான். அது வேலினா உங்களுக்கு வந்து அங்கங்கே பயிர் பண்ணிட்டே இருக்காங்க இறக்கத்தில் ஃபுல்லாக. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பாட்டு. நான் ஒன்று ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த ரெயின் வந்து நாங்கள் என்ஜாயும் பண்ணுறோம், கொஞ்சம் ஆனால் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கேமரா எடுக்கணும்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுதான் ஒரே ஒரு மைனஸு. பட் வந்து அந்த மழையில் ஓட்டுறதுன்றது வந்து ஒரு வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கூட வந்தவங்கலாம் இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. மழைன்றது வந்து ஐயோ இதெல்லாம் ஓட்டணுமா அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபன்னாகவும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது இந்த மழையில். ப்ளஸ் வந்து ஃபாகும் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் பூம்பாறை வந்துடும். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான வில்லேஜ் ஸ்டே பண்ணலாம். அந்த இடத்துலையும் வந்து சூப்பரான லொக்கேஷனாக நிறைய இருக்குது. நான் எல்லாமே வந்து மேப்பில் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போதே வந்து கிளியராக தெரியுது அந்த இடத்துல கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு. நம்ம பூம்பாறைலாம் தாண்டி தான் இப்போ வந்து கூக்கல் வில்லேஜ் நோக்கி போயிட்டுருக்கோம். நிறைய இருக்குது கொடைக்கானல் தாண்டி வந்து பக்கத்துலேயே வந்து செம்ம பிளேஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம நெட்டில் வந்து சர்ச் பண்ணால் வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா உண்மையாகவே வந்து கொடைக்கானல் பக்கத்தில் எப்படிலாம் இருக்கான்னு தோணுது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த கூக்கல். இப்போ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் காட்டுது ரைட் சைடில். ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த அட்வென்ச்சர். ஏன்னா எப்படி சூப்பர்லாம் செம்ம குளிருங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. எப்படி இருக்குங்க பிளேஸு? இன்னும் 8 கிலோமீட்டரில் வந்து வேறு ஒரு ஊருக்கு போக போகிறோம். இந்த வழியாக நினச்சாலே ஒரு செம்மையாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கைஸ், கூக்கல் இன்னும் வந்து ஒரு 7 கிலோமீட்டரில் பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி வந்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா என்ட்ராகும் போதே ஒரு ஃபீல் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. அப்படியே ஒத்தடி பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம், 2 சைடும் பாருங்களேன், அப்படி காட்டிடுவோம். ஒரு ரியல் அட்வென்ச்சரஸ் பிளேஸ். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பின்னாடியும் பாருங்கள். அதனால தான் நிறுத்தணுமே பைக்கை. பயங்கரமாக இந்த லொக்கேஷனு வித்து பைக்கஸ் எல்லாம் அங்கங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்கள் மட்டும் ப்ராப்பர் கியரோட போட்டதுனால நாங்கள் மட்டும் வந்துட்டு இருக்கோம். கார் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. பைக்கஸ் சுத்தமாக டோட்டலாக எதிர்க்கு யாருமே வரல. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 8 கிலோமீட்டரில் அந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணுறோம். அது எப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கு வந்து கொடைக்கானலில் 2 இடம் இப்பயே வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு ஆல்ரெடி. அந்த இடத்துல ஃபாக் ஒரு இடத்துல நம்ம பார்த்துருப்பீங்க. இந்த ரெயின் ட்ரைவும் வந்து வேறு லெவலில் இருந்தது. இன்னும் கூக்கலில் எப்படி இருக்குன்னேன்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறோம். இவர் அங்கே தான். ஆமாம். ஓகே கைஸ், ரைட் கண்டினியூ பண்ணுறோம். அங்கே போய்ட்டு நம்ம மறுபடியும் வந்து பார்ப்போம். மெஜஸ்டிக் லேக் வியூ வந்து செம்மையாக இருக்குங்க.
ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் ப்ரேயர் அப்படின்னு போட்டிருக்கு மேப்பில் வந்து. கண்டிப்பாக வியூ பாயிண்ட்டாகவே இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு பண்ணலாம். ஏன்னா வந்து சுற்றியும் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு புல்வெளி வந்து வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ கூக்கலுக்கு இன்னும் ரொம்ப கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் காட்டுது நம்மளோட ஸ்டே பண்ண லொக்கேஷனு. ரோட்ஸே பயங்கரமாக இருக்குங்க இந்த இடத்துல வந்து. ரொம்ப அதாவது யூஸ் பண்ணாத ரோட்ஸ் மாதிரி கிளியராக தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து கூட்டம் கம்மி தான் இந்த இடத்துல. அதனால தான் இன்னும் எக்ஸைட்டடாக இருக்குது இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வந்த ட்ரைவ் பண்ண வந்த இடமே வந்து சூப்பராக இருந்தது ரோடு. அதுக்காகவே வரலாம் இந்த கூக்கல்ன்ற இடத்துக்கு. 33 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மலை மேலே ட்ராவல் பண்ணுறதே வந்து ஒரு செம்ம ஜாலியாக இருந்தது. கண்டிப்பாக போக வந்து நம்ம இன்னும் நிறைய இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம் கூக்கலில். கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து அடுத்ததெல்லாம் வந்து வேறு லெவல் ட்ரெக்கிங்லாம் ஒன்று பண்ண போகிறோம். கைஸ் நம்ம வந்தாச்சு நம்ம லொக்கேஷனுக்கு. கண்டிப்பாக வந்து வழியாக வந்து சேர்ந்துட்டோம். Rashini. கரெக்டாக நம்ம வீட்டு சாப்பிட ரெடி. இங்கே வந்து இங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன லொக்கேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம் இந்த இடம் தான். வேறு லெவல் ஸ்பாட்டு. ஸோ இங்கே வந்து ரொம்ப காற்றம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது நடந்தாலே மூச்சம் வந்து. ஏன்னா வந்து ஃபுல்லாக மிஸ்டி. எங்கள் பாரு வந்து ஃபாகு தான். எங்கள் எதிர்க்கு ஒரு பெரிய மலையே இருக்குது இந்த இடத்துல. அந்த இடத்துல கரெக்டாக நான் ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கேன். அதில் கண்டிப்பாக நல்லா கிளியராக விழுந்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த லொக்கேஷன் தாங்க செம்ம லொக்கேஷன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ண ஒரே நல்ல விஷயம் வந்து இந்த இடத்துல கூக்கல்னு வர இந்த இடத்துல வந்து இந்த ரூம் புக் பண்ணது தான். அப்படியே பாருங்களேன். எப்படி செம்மையாக இருக்குல்ல? என்ன பண்ணால் இங்கே எங்கேயுமே வந்து நம்ம ரொம்ப குளிர் தான். குளிர் ரெயின் கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. லைட்டாக பெஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த சேஃப்டி கேஸோடு சுற்றுறோம். அதுதான் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை. இந்தமாதிரி அழகை ரசிக்கணும்னா கொஞ்சம் சிலர்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கைட்டி மாட்டுறதுக்கு கடுப்பாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது ரெயின் கோட் போட்டு எடுக்கும்போது நல்லா இருக்காது. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பட்டு என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இடத்துல.